ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான ஸ்வீட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சு சிம்பிளான மெத்தடில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிப்பியை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு கடையில் வாங்கின பேக்கெட் மாவே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இடியப்ப மாவு உங்கள்கிட்ட இருந்தால் கூட இடியப்ப மாவும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த மாவை பிசையும் போது நமக்கு பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். ஒருவேளை நெய் நீங்கள் சேர்க்க விரும்பலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் மட்டும்தான். இப்போ சேர்த்துருக்க உப்பு நெய் ரெண்டத்தையும் சேர்த்து நல்ல மாவு கூட ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவில் நெய் உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சுக்கணும். மாவை பிசைகிறதுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து தான் நம்ம பிசைஞ்சுக்கணும். அதனால் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நான் இப்போ மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா சூடான தண்ணி சேர்த்து மாவை பிசையும் போது தான் பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் மாவு பிசைகிறதுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுனால ரொம்ப சூடாக இருக்கும். அதனால மாவை கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க. ஒரு கரண்டி போட்டோ இல்லை ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுபோல் ஃபஸ்ட்டே அதிகமான தண்ணியை சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மாவோட தேவைக்கேற்ப சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். அதனால் அதிகமான தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கொதிக்க வச்சு தண்ணியை சேர்த்ததுனால மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிசையும் போதே தெரியும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்து நம்ம மாவு பிசைகிறதுனால மாவு அதிலே பாதி நல்லா வெந்து சாஃப்டாகி வந்துடுது. இப்போது இந்த தண்ணியோட சூடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் மாவோட சூடுமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கை வச்சு இப்போ மாவை பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பால் கொழுக்கட்டைக்கு தேவையான கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 2 சைஸில் செய்ய போகிறேன். ஒன்று உருண்டை சைஸில் செய்ய போகிறேன், இன்னொன்று நீள் வாக்கில் செய்ய போகிறேன். பாருங்கள், உருண்டை சைஸில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா ஒரு கையில் வச்சு உருட்டிட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையிலையும் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராகவே உருண்டை சைஸில் நான் இப்போ பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். இது மட்டும் இல்லை, இன்னொரு சைஸ்லேயும் நான் பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதை நீள் வாக்கில் திரித்து எடுத்துக்க போகிறேன். அதுவும் எப்படி செய்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாதி மாவை நான் உருண்டை சைஸ்லேயும் பாதி மாவை நான் அந்த மாதிரி நீள் வாக்கில் திரிச்சும் எடுத்துக்க போகிறேன். இப்போது நீள் வாக்கில் நான் ஒரு பால் கொழுக்கட்டை உங்களுக்கு திரித்து காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்தாலே போதும். இல்லைன்னா ரொம்ப கனமாக நீங்கள் உருட்டி போட்டிங்கன்னா உள்ள மாவு வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் உருட்டி போடும்போது தான் பால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், உருண்டையாக உருட்டிட்டு இன்னொரு உள்ளங்கையில் வச்சு எப்படி திரித்து எடுத்தேன்னு பார்த்தீங்களா? இதே போல் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பால் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மீதம் இருக்கிற எல்லா மாவுலையுமே நான் பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இன்றைக்கி 2 சைஸில் பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் வச்சு வேக வச்சுக்கலாம். உடனே நீங்கள் தண்ணியில் வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாவு கரைஞ்சி போயிடும். நம்ம இப்போ திரிச்சு வச்சுருக்க பால் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சிங்கன்னா இது எதுவுமே கரையாது. இப்பொழுதைக்கு இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க.
வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்தோடனே இந்த வெள்ளைப்பாகை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுபோல் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்ததுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம கட்டி வெல்லம் சேர்க்குறது சரியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அப்போ இனிப்பு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த வெள்ளைப்பாகில் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் பாலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு தேங்காயை நல்லா உடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாலை மட்டும் நம்ம வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் கொழுக்கட்டைக்கு நம்ம எடுத்து வச்சாலே போதும். பால் கொழுக்கட்டையோடு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் பாலையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்பொழுதைக்கு இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்பொழுதைக்கு இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. இப்போ 4 ஸ்டெப்பு நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னா, பால் கொழுக்கட்டையை முதல்ல நம்ம திரித்து எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணியாச்சு. 3வதாக பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம். 4வதாக இந்த அரிசி மாவையும் தண்ணி கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே கொதிக்கிற இந்த தண்ணியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம திரிச்சு வச்சுருக்க பால் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கொதித்த தண்ணியிலே நல்லா இந்த பால் கொழுக்கட்டை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். பால் கொழுக்கட்டை நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நீங்கள் கரண்டி போட்டு கலந்து விட்டுறாதீங்க. அப்புறம் மாவாக கரைஞ்சி போயிடும். நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ வந்து பால் கொழுக்கட்டை சேர்க்கும் போதே ஒன்று மேலே ஒன்றா இருந்ததுனால தனித்தனியாக பிரித்து விடுறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டேன். மற்றபடி கரண்டி போட்டெல்லாம் கலந்து விடலை. இப்போ நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட இந்த பால் கொழுக்கட்டை வேகட்டும். எதுவும் மூடி போட்டு மூடி வைக்காதீங்க. தண்ணி வந்து கொதிச்சு கீழே விழுகும். ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஓப்பனில் இருந்தபடியே நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட இந்த பால் கொழுக்கட்டை வெந்து வரட்டும். பால் கொழுக்கட்டை நல்லா வெந்தோடனே கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பால் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை பால் கொழுக்கட்டை வெந்துருச்சா இல்லையான்னு தெரியணும்னா நீங்கள் இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நசுக்கி பாருங்கள். அப்போ உங்களுக்கே வந்து பால் கொழுக்கட்டை வெந்துருச்சுங்கிறது நல்லா தெரிய வரும். இப்போ இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்தோன்னே நல்லா கரண்டி போட்டு கலந்து விடுங்க. இல்லைன்னா அடியில் வந்து உறைஞ்சி போயிடும். அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டையில் வெள்ளைப்பாகு நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல வெள்ளைப்பாகும் கொதிச்சு வந்துருச்சு. அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தண்ணியில் எதுக்கு கலந்து சேர்க்குறோன்னா இந்த பால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு இதை உதவி பண்ணும். அதுக்காக தான் இந்த அரிசி மாவை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த பால் கொழுக்கட்டை முன்னாடி தண்ணியாக இருந்ததை விட அரிசி மாவு சேர்த்தோன்னே கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பபிள்ஸாக வரும்போது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை இப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு கடைசியாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம இந்த பால் கொழுக்கட்டையை கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக நான் தேங்காய் துருவலும் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ பால் கொழுக்கட்டை நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.